ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாகியத்தரா ட்ரா வந்து 12. இதுக்கான கேல்குலேஷன் முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 440. ஓகேவா? இதான் ஏபிசி போர்டில் ஏ போர்ட்லேயும் 4, பி போர்ட்லேயும் 4, சி போர்டில் 0. இதில் நான் எடுத்த நம்பரில் வந்து ஏ போர்டில் 0ன்ற நம்பர் எடுத்திருப்பேன். இந்த நம்பர் மட்டும்தான் இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகிருந்தது. அதுவும் இந்த நம்பர் வந்து சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நேற்று ரிசல்ட்டில் ரெண்டாவது மெத்தடில் என்ன சொல்லியிருப்பேன்னா, 5ன்ற நம்பர் நம்மளுக்கு சமருதி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 3வது டிஜிட்டில் பாஸ் ஆகிருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 0-6 இந்த 2 நம்பர் பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு 0ன்ற நம்பர் வந்து நான் ஏ போர்ட்டில் எடுத்திருந்தேன். இந்த நம்பர் மட்டும்தான் நேற்று ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி இந்த நம்பர் சி போர்ட்டில் பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பாகியத்தரா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் தான். பாகியத்தரா ரிசல்ட்டு அதே மாதிரி வின்வின் பேட்டர்ன் ரிசல்ட் நம்பர் இதுக்கு முன்னாடி பாஸ் ஆன வின்வின் ட்ராவுமே ஒரே மாதிரி நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இருக்கிற பாகியத்தரா ரிசல்ட்டுக்கும் அதே கம்பேரிஷன், வின்வினில் என்ன கம்பேரிஷன் பார்த்தோமோ அதே நம்பர் தான் நம்மளுக்கும் ரிப்பீட் ஆகி வருது. இப்போ 1-4 நம்பர் இருந்ததா அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 5-3 நம்பர் வரும். இப்போ இங்கே ரிசல்ட்டு கம்பேர் பண்ணுறீங்கன்னா 946, 632, 065, 132, 146. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4-3 இந்த லைனில் வந்து 1-3-4. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 811, 745, 874, 281, 342. இப்போ இங்கேயுமே 1-4-5 இந்த லைனில் 1-4-1-5-3. இப்போ இங்கே 845, 430 இங்கேயுமே 4-5-3, 044, 153, 283 இங்கேயும் 4-1-5-3. இப்போ போன வார நம்மளுக்கு பாகியத்தரா ரிசல்ட் நம்பர் 046, அதுக்கு முன் வார பாகியத்தரா நம்பர் வந்து 119. இங்கே பி போர்டு எடுக்கிறீங்கன்னா 1-4. இப்போ இதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 5-3 வரலாம். அதனால் 5 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஏ போர்டில் எடுத்திருப்பேன். அதே மாதிரி 3ன்ற நம்பர் வந்து பி போர்டில் எடுத்துட்டேன். இது ஒரே ஒரு சார்ட்டு. பாகியத்தரா ரிசல்ட் நம்பர் வந்து இப்போ இன்றைக்கி வந்து 12வது ட்ரா. இதுக்கு முன்னாடி ஒரு 10 ட்ரா தான் பாகியத்தராவில் நடந்திருக்கும். அதாவது 11 ட்ரா தான் பாகியத்தராவில் நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற ரிசல்ட் எல்லாமே வின்வின் கம்பேரிஷன் தான். வின்வினில் என்ன மெத்தட் இருந்ததோ அதே மெத்தட் தான் பாகியத்தராலையும் வருது. 1-4 பார்த்தீங்கன்னா 5-3 இப்போ இருக்கிற பாகியத்தரா ரிசல்ட்லேயும் ஓகேவா கொஞ்சம் வாரத்தில் பாஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே 4-3 இந்த இடத்துலையும் 5-3-1-4 இங்கே 1-4-5 இந்த இடத்துல 4-1 அதுக்கு அடுத்த வாரம் 5-3 இங்கேயுமே 5-4-3 இந்த இடத்துலையுமே 4-1-5-3. இப்போ போன வார நம்பரும் அதுக்கு முன் வார நம்பரும் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 046 அதுக்கு முன் வார நம்பர் 119. 1-4 2 நம்பர் இருக்கா? இதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 5-3 வரலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்கேயுமே 5-3 பாஸ் ஆகலை. அதனால் 5ன்ற நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஏ போர்டில் எடுத்திருப்பேன். அதே மாதிரி 3ன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு. இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தடுமே இதுவுமே அதே பாகியத்தரா ரிசல்ட்டு வின்வின் சார்ட்டில் எல்லாமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். 1-4ன்னு இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 4-7 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிடுது. இதுவுமே அதே பாகியத்தரா வின்வின் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். இப்போ இங்கே ரிசல்ட்லாம் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 146 அதுக்கு அடுத்த வாரம் 871, இங்கே 811 அதுக்கு அடுத்த வாரம் 745, 416 அதுக்கு அடுத்து 705, இங்கே 016 அதுக்கு அடுத்த வாரம் 845 அதுக்கு அடுத்து 430, இங்கே 153 அதுக்கு அடுத்த வாரம் 281 அதுக்கு அடுத்த வாரம் 974, இங்கே 974 அதுக்கு அடுத்து 119. இப்போ போன வார நம்பர் 046. இங்கெல்லாம் நம்பர் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 1-4-7 ஏதாவது ஒரு போர்டில் பாஸ் ஆகிடுது. 1-4-7 இங்கேயும் 1-4-7 எந்த ரிசல்ட்டும் 1-4. ஓகேவா? மறுபடியும் இங்கே 4 பாஸ் ஆகிருக்கும். 0 இருக்க மாதிரி இங்கே 1-4-4ன்னு பாஸ் ஆகிட்ருக்கும். இந்த இடத்துலையும் 1-4-4-7. இப்போது இங்கே 974 119லையும் 4-7-1. இப்போ பி போர்டு மட்டும் பாருங்கள் 1-4ன்னு இருக்கும். போன வாரம் அதுக்கு முன் வாரம். இப்போ மறுபடியுமே 7 இல்லைன்னா 4 இன்னைக்கான ரிசல்ட்டுக்கும் ரிப்பீட் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்திருப்பேன். 7 இல்லைன்னா 4. இப்போ இந்த மெத்தட் வந்து இதுவுமே ஒரு பாகியத்தரா வின்வின் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற ஒரு கம்பேரிஷன் தான். 1-4 பார்த்தீங்கன்னா 0 இருந்ததுன்னா அங்கே மறுபடியும் 7 இல்லைன்னா 4 ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிடும். ஓகேவா? 1-4-7 1-7-4 இங்கேயும் 1-4-7 இந்த இடத்துலையும் 1-4-4ன்னு இருக்கும். இங்கேயும் 1-4-4 சைடில் இங்கே 7ன்ற நம்பர் அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போயுமே இதே கம்பேரிஷன் தான். போன வார நம்பர் அதுக்கு முன் வார நம்பர் பார்த்தீங்கன்னா 1-4 இங்கே 0ன்னு இருக்குது போன வாரம் ஏ போர்டில். இப்போ 7 இல்லைன்னா 4 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் ரிப்பீட் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்துட்டேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 5, பி கால்குலேஷன் 3, சி போர்டில் 7, 4. இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 537, 534. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 53, பிசி 37, 34, ஏசி வந்து 57, 54. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து பாக்யத்தரா சார்ட்டு, அதுக்கு முன்னாடி இருக்கிற வின்வின் சார்ட்டு, இதெல்லாம் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். வின்வினில் என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே தான் பாக்யத்தராக்கும் பாஸ் ஆகுது. ஓகேவா? அந்த கம்பேரிஷன் வச்சு தான் இப்போ 1, 7 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்லையும் 7, 4 ரிப்பீட் ஆகலான்ட்டு இந்த நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா 1, 4 இந்த நம்பர் இருக்கும்போது 5, 3ன்ற நம்பரும் ரிப்பீட் ஆகுது. அதனால தான் இந்த 4 நம்பர் மட்டுமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு எடுத்திருப்பேன். ஏ போர்டில் 5, பி போர்டில் 3, சி போர்டில் 7, 4. பாக்ஸில் 537, 534. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 53, பிசி 37, 34, ஏசி வந்து 57, 54. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.